ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா சர்வமாயம் இந்த மூவியோட ஓடிடி ரிலீஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சர்வமாயம் இந்த படத்தில் யார் லீடாக பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிவின் பாலி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் மந்த் வந்து நம்மளுக்கு தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிவின் பாலிக்கு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் கொஞ்சம் வருஷமாக ரிலீஸ் ஆன மூவிஸ் எதுவுமே அவருக்கு வந்து சரியாக போகல. தெரிஞ்சு பிரேமமுக்கு அப்புறம் அவர் ரிலீஸ் பண்ண எந்த படமுமே சரியாக போகல, அந்த அளவுக்கு பெருசாக இது ரீச் ஆகலை. பட் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு கம்பேக்காக இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் தான் எடுத்திருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 க்ரோஸ்க்குள்ள தான் இந்த படத்தோட பட்ஜெட் இருக்கும். பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா 100 கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் வந்துருச்சு. நம்ம தமிழ்நாட்டிலே கூட இந்த படத்துக்கு நல்ல கலெக்ஷன் வந்துருந்துச்சு. இந்த படம் வந்து அப்போ வந்து நான் தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா என் நியர்பை இருக்க தேட்டரில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஸோ ஓடிடியில் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டேன். ஸோ இப்போ ஓடிடி ரிலீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தமிழ் டப்லேயும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ தேட்டர் ரிலீஸ் பண்ணும்போது ஒன்லி மலையாளத்தில் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போது ஓடிடி ரிலீஸ் பண்ணும்போது மொத்தமாக 7 லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மலையாளம், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, கன்னடா, பெங்காலி, மராத்தி இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஓடிடி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டார் அந்த ஓடிடியில் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 30 அன்றைக்கி வந்து நம்மளுக்காக வந்து இந்த படத்தை வந்து ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேய் படம், ஹாரர் காமெடி மூவி. பட் இந்த படத்தில் ஹாரரில் எதுவுமே இருக்காது, ஒன்லி காமெடி தான் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் சொல்லி நானும் நிறைய ரிவ்யூ பார்த்தேன். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான படமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த படம் நான் ஒன்றும் பார்க்கல. ஸோ இந்த வரையும் நான் கேட்ட ரிவ்யூ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குது. நிவின் பாலியோட ஆக்டிங், அவரோட ஆக்டிங்காகவே பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை வந்து நான் ஒன்றும் பார்க்கல. நான் இந்த படம் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்கணும். ஸோ நான் ஓடிடி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னோடய ரிவ்யூ வந்து நான் பார்த்துட்டு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படத்தை நீங்கள் யாராவது தேட்டர்லேயே பார்த்துருந்தீங்கன்னா ஸோ உங்களோட ரிவ்யூ வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதாவது இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு கீழே வந்து கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த மூவியை யாராவது பார்க்காம மிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஜனவரி 30 அன்றைக்கி நம்மளுக்காக ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. நிவின் பாலிக்காகவே இந்த மூவியை பார்க்கலாம். ஸோ நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மூவி பார்க்கறதுக்காக. ஸோ நான் பார்த்துட்டு என் ரிவ்யூ ஷேர் பண்ணுறேன்.